ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க. ஓம் சச்சிதானந்த வாழ்க வாழ்க. ஓம் சர்க்குணரே வாழ்க வாழ்க. எல்லா வளமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எனக்கு கொடுத்த தலைப்பு ஜோதிடத்தில் திதிகளின் விளையாட்டு. எல்லாருமே திதியை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. நான் ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு தான் நானும் தயார் பண்ணிட்டு வருவேன். ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே எனக்கு பிரேக்காகவே அமையும். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு போயிடுவேன். இன்றைக்கி எனக்கு காலையிலேருந்தே வாய்ப்பு கொடுத்தாரு. நான் பேசிடலாம்னு நினச்சேன். என் நண்பர்கள் எல்லாம் வராதனால சரி மதியம் பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். மதியம் கரெக்டாக அருணாச்சல சார் வந்தார். சரி அவர் 10 நிமிஷம் தான் பேசுவார், அவர்கிட்ட கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்க சொன்னேன். அவர் 10 நிமிஷங்கிறது 10 மணி நேரம் பேசிட்டார். அதனால எனக்கு வாய்ப்பு கிடைக்காமே போயிடுச்சு. அதாவது பிரபஞ்சம் என்ன நம்மளுக்கு கொடுக்குன்னு இருக்குதோ அதை கொடுத்துரும், அவ்வளோதான். இதில் யாரையும் வருத்தப்படுத்துறதுக்கோ கஷ்டப்படுத்துறதுக்கோ வாய்ப்பு இல்லை. திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பு ராஜாசங்கர் ஐயா தலைமையில் இது நடத்தப்படுது. திருச்செங்கோடு ஆராய்ச்சி சங்கத்திலிருந்து இப்போ நடக்கிற கூட்டம் ஸ்டார் தமிழ்நாடு அறக்கட்டளை, சரிங்களா? அந்த அடிப்படையில் அவர் தலைமையேற்று நடத்தக்கூடிய விழா. போன மீட்டிங் ஒரு 2 மீட்டிங் முன்னாடி அவர் தலைமை ஏற்கிறப்ப நான் சொல்லியிருந்தேன். கரணத்தை பற்றி பேசுகிறப்ப அன்றைக்கி ஓடின கரணம் கரெக்டாக கௌளவ கரணம். சனி பகவான் கரணத்தில் தான் அவர் தலைமை ஏற்றுக்கிட்டார். அது ரொம்ப பெருமையாக சொன்னேன். தலைமையை ஏற்றுக்கிற பவர் கிடச்சிருக்கு, அதனால் அந்த கரணத்தில் ஏற்றுக்கிறது தலைமை பொறுப்பு அவர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி ஓடுற கரணம் கௌளவ கரணம், தைத்துளை கரணம். இன்றைக்கி ஓடுற கரணம் தைத்துளை கரணம். இழந்த புகழையும் புதுசாக புகழ் தேடுனாலும் தைத்துளை கரணத்தில் செஞ்சால் சிறப்படையும் அப்படிம்பாங்க. இழந்த புகழையும், அதாவது ஒரு புகழை இழந்துட்டோம் அப்படின்னாலும் மீண்டும் பெறணும் நாள் தைத்துளை கரணத்தை போய் செஞ்சு பாருங்க, நிச்சயமாக வெற்றி அடையும். சரிங்களா? சரி. என் சத்தம்னாவே கணேஷ் சாருக்கு அலர்ஜி. சரிங்களா? ஒன்று, அதாவது தைத்துளை கரணத்தினுடைய பவர். இந்த தைத்துளை கரணம் யார் அதிபதி, விலங்கு யார் அப்படின்னா கிரக யார் அப்படின்னு தெரியணும்ல. ஏன்னா இன்றைக்கி ஓடுற கரணத்தினால அதை மட்டும் பேசிட்டு அப்புறம் திதிக்குள்ளே வருவோம். கரணத்தின் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன் சொல்லுவீங்க, சரிங்களா? நான் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறேன் 2 அதிபதி இருக்கிறான்னு. யாருமே சொல்கிறது இல்லை. இதை நான் வாலண்டியாக பதிவு பண்ணுறேன். ஆனால் தெரியப்படுத்துகிறாங்க, புத்தகத்தில் எல்லாமே தெரியப்படுத்துகிறாங்க. யாரும் எடுத்து ஃபாலோ பண்ணுறதில்லை, மேடையில் பேசுறதில்லை, மேடையில் எடுத்து கொடுக்கறதில்லை. இதுக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டால் சுக்கிரனும் வருவார், புதனும் வருவார். ஒருவேளை சுக்கிரதசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கரணத்தின் அதிபதி நல்லா இருக்கும். இதை வராகம் இருக்கிற காலத்திலேயே அவர் புதனை தான் அதிபதியாக வச்சு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இடையில நடைமுறையில் வந்த ஜோதிடர்கள் சுக்கிரனை அதிபதியாக வச்சு ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்க அர்த்தம் உண்டு. அதுக்கு எதுவுமே அர்த்தம் இல்லாமல் அங்கே பதிவு பண்ணலை, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ சுக்கிரனுடைய செயல்பாடுகள் ஒருவேளை புதன் திசை சுக்கிரதசை இருக்கிறப்ப நல்லா இருப்பார்னு வச்சுக்கோங்க. புதன் திசை வரப்போ கண்டிப்பாக கடனால் அவதிப்படுவார். கடனால் கண்டிப்பாக அவதிப்படுவார். ஏன்னா சுக்கிரன் உச்சமாகிற இடத்துல புதன் நீசம். சுக்கிரன் உச்சமாகிற இடத்துல புதன் நீசம், சரிங்களா? அதனால அதையும் அதிபதியாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், புரிஞ்சு. அதே மாதிரி சுக்கிரன் எந்த கிரகத்தில் உச்சமடையுதோ அந்த தன்மையை நம்ம எடுத்து வழிபடும் பண்ணும்போது கர்ணம் அட்டகாசமாக இயங்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டு. இது பொது விதி தான். இது வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. சுக்கிரன் உச்சம் அடைகிற சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் உச்சமடையுதோ அந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடை வழிபாடு பண்ணி வந்தினால் கண்டிப்பாக வழிபாடு பண்ணி வந்தாலும் சரி, அந்த நட்சத்திரக்காரங்களோட தொடர்பு பண்ணி தொழில் செஞ்சாலும் சரி, அந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்திருந்து அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்துட்டு போனாலும் சரி,
சரிங்களா? அந்த கரணம் கண்டிப்பா இயங்கும். சரிங்களா? அப்ப கரணத்தினுடைய அதிபதி யார் உச்சம் ஆகிறார் அப்படின்னு பார்க்கணும்ல. சுக்கிரன் எதுல உச்சம் ஆகிறார்? ரேவதியில உச்சமாகிறார். ரேவதியில உச்சமாகிறார் அப்படின்னு அர்த்தம் உண்டு. ரேவதியில எத்தனை டிகிரியில உச்சம் ஆகிறார் அப்படின்னா 27 டிகிரியில உச்சம் ஆகிறார். இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் தான் அதிக டிகிரி வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆசை அதிகமா வேணும், மனுஷனுக்கு ஆசை அதிகமா இருக்குது அப்படிங்கறதுக்கு 27 டிகிரியில உச்சமாகுது. திசை கூட இருப்பு அதிகமா இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. சரிங்களா? அப்போ அந்த 27 டிகிரியில ரேவதி நட்சத்திரத்தில் உச்சமாகுது. இப்ப ரேவதி நட்சத்திரம் தான் உங்களுக்கு வழிபாடு பண்ற நட்சத்திரம், புரிஞ்சுக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தினுடைய பாதம் தான் என்னதுங்க? பாதச்சூடு தான் அது வழிபாடு பண்ற பவர். அது பெருமாளுடைய நட்சத்திரம்னு சொல்றோம். பெருமாளுக்கு அது மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கூட அந்த நட்சத்திரம் வரும், ரேவதி நட்சத்திரம். சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா, ரேவதி நட்சத்திரம் பெருமாள், புதன்னா பெருமாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தும் இருக்கு. அங்க வந்து சுக்கிரனா மகாலட்சுமி, அவருடைய இதயத்தில் யார் இருப்பா? மகாலட்சுமி இருப்பார். சரிங்களா? அதை நீங்க தொழில் பார்க்குற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ அந்த சுவடையோ பாத சுவடையும் மகாலட்சுமியும் வச்சு வந்தால் நிச்சயமா தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அதாவது கர்ணநாதன் வந்து சுக்கிரனுங்க, அது உச்சம் பெற நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தினுடைய குறியீடு வந்து பாதம், கால் பாதம். சரிங்களா? அந்த பெருமாள் அந்த பாதத்தை கூட அடிச்சோட கூட படம் எடுத்து கூட நீங்க வச்சுட்டு வழிபாடு பண்ணலாம் அப்படிங்க அர்த்தம் உண்டு. இது மாதிரி ஒவ்வொரு காரணத்துக்குமே இருக்கு, புரிஞ்சுக்கு. இப்ப செவ்வாய் உச்சம் ஆகிறது எது அப்படின்னா, இது இந்த உச்சத்தை மட்டும் சொல்லிடுறேன், மீதி எல்லாம் நீங்க பாத்துக்குங்க. செவ்வாய் உச்சம் ஆகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் உச்சமாகுது. எதுல? அவிட்ட நட்சத்திரத்தில் உச்சமாகுது செவ்வாய். சரிங்களா? அப்ப அவிட்ட நட்சத்திரத்துடைய சின்ன எதுங்க? உடுக்கை. அந்த உடுக்க படத்தையோ உடுக்கையோ வச்சு வைப்ரேஸ் பண்ணா நிச்சயமா கரணம் இயங்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி கேள்விப்பாடு பட்டதே கிடையாது, செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் அர்த்தத்தை சொல்லுங்க. புது முறையா கொடுத்துருக்கிறேன், அதுக்காக சொல்றேன். சரிங்களா? அதே மாதிரி புதன் உச்சமாவது எது? அஸ்த நட்சத்திரத்தில் உச்சமாகுது. அஸ்தம். புதன் உச்சமாவது அஸ்தம். சரிங்களா? புதன் உச்சமாவது அஸ்த நட்சத்திரத்தில் உச்சமாகுது. கை, அஸ்தத்துக்கு என்ன குறியிடுங்க? கை. சரிங்களா? கையை இணைந்த கை கூட்டி வச்ச மாதிரி இருந்தாலும் சரி, நல்வரவுன்னு போடுவாங்களேங்க, அந்த மாதிரி படத்தை வச்சு பண்ணாலும் சரி. சரிங்களா? அது ரொம்ப வைப்ரேஷனை கொடுக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. இதுல வந்து பாருங்க, இந்த நட்சத்திரக்காரங்களோட அஸ்த நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அஸ்த நட்சத்திரம் சந்திர நட்சத்திரம் யாரா இருந்தாலுமே அவங்களோட நண்பர்களை நீங்க என்ன சொல்லுவீங்க? தாராபலம் கெட்டு போச்சு சார், எனக்கு பாதகாதிபதியா வந்துட்டான் சார், எனக்கு கர்ம நட்சத்திரமா வந்துருச்சு சார், எனக்கு முடக்கு நட்சத்திரமா வந்துருச்சு சார் அப்படிம்பீங்க. இதெல்லாம் எதுக்குமே வேலை செய்யாது, கர்ணநாதன் மட்டுமே வேலை செய்வார், புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்தை அது கொடுக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. இதை நீங்க வழிபாடு எடுத்து வந்தீங்கன்னா கர்ணநாதன் அங்க செய்ப்பார் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. ரைட், ஓகே. அப்போ எதுக்கு சொல்லியிருக்கீங்க? குரு உச்சமாவது எது அப்படின்னா பூச நட்சத்திரத்தில் கடகராசியில உச்சமாகுது. பூச நட்சத்திரத்தில் கடகராசியில உச்சமாகுது. சரிங்களா? அதே மாதிரி ராகு உச்சமாவது எது? இதுல தான் ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கு. ராகு கேது ரெண்டுமே உச்சமாவது கடகராசியில தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல விதி என்ன சொல்லுது அப்படின்னா, எங்க உச்சமாவதோ நேர் எதிராக நீசமாகணும் விதி. சரிங்களா? அப்போ இதுல என்ன கேட்டீங்கன்னா, ஒரே வீட்டில் 2 கிரகம் உச்ச கிரகம் இருக்கக்கூடாது, எந்த இடத்துலையும் இல்லை. நல்ல பெஸ்ட் புரிஞ்சுங்க. இந்த ராகுக்கு மட்டுமே 2 இடத்துல ஒரே இடத்துல உச்ச கிரகம் கொடுத்துருக்காங்க. ஆனா சோதிட விதியில கொடுத்துருக்காங்க, வராம புத்தகத்துல இருந்து எடுத்தேன். அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் ராகு பகவான் உச்சமடைகிறான்னு கொடுத்துருக்கு. ராகு பகவான் உச்சமடைகிறார். சரிங்களா? அப்ப நேர் எதிராக என்ன? நீசம் அடைஞ்சிருவார் விருச்சகத்தில். ஆனா கேது வந்து இங்க விருச்சகத்தில் உச்சமடையுது, அங்க போய் நீசம் அடைகிறார். விருச்சகத்தில் உச்சமடையுது கேது, கேட்டு நட்சத்திரத்தில். கேது வந்து கேட்டு நட்சத்திரத்தில் உச்சமடையுது.
உச்சத்தை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கான விளக்கம் சொல்ல எனக்கு டைம் கிடையாது. நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? சூரியன் உச்சமாவது எது? அஸ்வினி நட்சத்திரத்தில் உச்சமாகுது. சூரியன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் உச்சமாகுது. அங்கே நேர் எதிராக போய் அங்கே போய் இதில் வந்து நீசமாகும். விசாக நட்சத்திரத்தில் நீசமாகும் சூரியன். அது நீசத்தை வேணாம், உச்சத்தை மட்டும் சொல்லுவோம். சரிங்களா? சூரியன் சொல்லிட்டு எல்லா கிரகத்துக்கும் சொல்லிட்டுனா, உச்சகரங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டுனான்னு கேட்டேன். ரைட், ஓகே. என்னங்க சனி உச்சமாகிறது? ரைட், ஓகே. சனி உச்சமாகிறது சுவாதி நட்சத்திரத்தில் உச்சமாகுது. சனி உச்சமாகிறது சுவாதி நட்சத்திரத்தில் உச்சமாகுது. இப்ப இந்த கிரகம் ஏன் உச்சமாகுது, ஏன் நீசமாகுது உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இது வரைக்கும் யார்ட்டையே கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்லை. நான் சொல்றேன் கேளுங்க. குரு எந்த வீட்டில் உச்சமாகுது? கடகத்து வீட்டில் உச்சமாகுது. எங்க நீசமாகுது? மகர வீட்டில் நீசமாகுது. ஏன் குரு உச்சமாகுது? அங்க யார் நீசமாவரா? செவ்வாய் நீசமாவரார். நீசம்னா என்னங்க? இழக்கிறதுன்னு அர்த்தம். இழக்கிறதுக்கு பேர் நீசம். அங்க செவ்வாய்னா என்னங்க? வீரியம். என்னங்க? வீரியம். வீரியம்னா வீரியம் யார்கிட்ட இருக்குதுங்க? ஆண்கள் கிட்ட. செவ்வாய் கிட்ட தான் வீரியம் இருக்குது. அங்க வீரியத்தை இழந்ததுனால தான் குழந்தை வந்துச்சு. அதனால குழந்தை உச்சம். புரிஞ்சுக்குங்க. புரியலையா? புரியல? பாயிண்ட் புரியல? சொல்றேன். செவ்வானா என்னன்னா வீரியக்காரன் சொல்லுவோம். வீரியம்னா இந்த இடத்துல விந்து. புரிஞ்சுக்குங்க. அப்படிதான் உங்களுக்கு ஆழமா புரியும். அதுக்காக தான் சொல்ல வேண்டிய கட்டாயம். அந்த விந்து நீசமானதுனால தான் அந்த குழந்தை உருவாச்சு. குழந்தை உருவாயிட்டதுனால குரு உச்சம்னு வந்துச்சு. புரிஞ்சுக்குங்க. அப்ப எது எது உருவாயிருச்சோ, எது வளருதோ அதுக்கு தானே உச்சம். சரிங்களா? அப்போ அந்த குரு உச்சமாச்சு. சரிங்க. நேர் எதிரா அங்க ஏன் செவ்வாய் நீசமாச்சு? குரு ஏன் அங்க போய் நீசமாச்சு? செவ்வாய் உச்சமாயி குரு நீசமாச்சுல்ல. செவ்வாய் ரத்தத்துக்கு அதிபதி. ஆனா கர்ம கணியன் சார் சொன்ன மாதிரி அவன் கர்மகாரனும் அவன் தான். அதாவது யாரோ வீட்டில் முன்னாடி வீடியோ பார்த்தேன், இப்போ பார்க்கல. சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும். செவ்வாய்க்கிழமை என்ன செய்யணும், சனிக்கிழமை என்ன செய்யணும், அதை வச்சு நீங்கள் பார்த்தாவே ஜோயிட சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். மிக அற்புதமான விஷயம் அன்னைக்கு கொடுத்த விஷயம். சரிங்களா? அதாவது யாரா தொலைஞ்சு போனவன் தான் அன்னைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரிங்களா? ஏதா துர்க்காரியம் நடந்தவங்க தான் அன்னைக்கு வருவாங்க அப்படின்னு. அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு துன்ம காரியம், சின்ன ஒரு இழப்பு காரியம் நடந்துட்டா தான் அவங்க அன்னைக்கு வருவாங்க ஜோதிடத்துக்கு. செவ்வாய்க்கிழமை அந்த மக்கானத்துக்கு அந்த வீடியோ கேட்டுட்டு மக்கானத்துக்கு போய் பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்கா அவன் வீட்டில் அவன் இந்த பையன் எங்கேயோ ஓடி போயிட்டான் சார், இது உயிரோடு இருக்கானா இல்லையான்னு கேட்குறாங்க. எனக்கு வாரி அடிச்சிருச்சு. செவ்வாய்க்கிழமை போய் சாதம் பார்க்குறேன். சரிங்களா? அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு இதுவும், ஆனால் எல்லா விதியும் பொருந்தாதுங்க. ஒவ்வொரு விதியும் ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும் கண்டிப்பாலுமே. சரிங்களா? அந்த விதியில் இப்போ இந்த செவ்வாய் உச்சமான, செவ்வாய்ங்கிறது கர்மகாரகன், உயிர்காரகன். சரிங்களா? அவர் உச்சமாகணும்னால் குழந்தை இறக்கணும். குழந்தை இறக்கணும். அதெல்லாம் நீசம். புரிஞ்சுக்குங்க. அதனால அங்க செவ்வாய் உச்சம். சரிங்களா? அங்க கர்மகார வீட்டிலேயே உச்சம். 10ஆம் இடம் கர்மஸ்தானமா இல்லையா? ஏங்க யாருக்கும் தெரியலையா? லக்கணத்துக்கு 10ஆம் இடம் சனி, சனி பகவான் வீடு. அந்த வீட்டில் செவ்வாய் உச்சம். அப்ப செவ்வாய்காரகன் உயிர் ரத்தக்காரகன். சரிங்களா? ரத்தத்துக்கு அதிபதி அங்க கர்மகார வீட்டிலேயே செவ்வாய் உச்சமாகி இருக்கார். அப்பனா குழந்தை இறந்தாதான் அவர் உச்சமாக முடியும். புரிஞ்சுக்குங்க. இதான் விளக்கம். சரிங்களா? அதே மாதிரி சூரியன் ஏன் உச்சமாகுது, சனி அங்க ஏன் நீசமாகுது அப்படின்னு தெரியணும்ல. சூரியன் உச்சமாவது காரணம் என்னங்க? சரி, அது கேக்குதான்னு தெரியல. அதான் சரி. சூரியன் உச்சமாவது எதனால? இப்ப கேக்குதுங்களா? சரி, ரைட். சூரியன் உச்சமாவது எதனால அப்படின்னா, சனி வந்து அங்க நீசமாகறதுனால சூரியன் உச்சமாகறார். ஏன்? சூரியனுடைய மகன் சனி. சூரியனுடைய மகன் சனி. நல்லா வச்சு புரிஞ்சுக்குங்க. அப்போ சனியோட தன்மை குறைஞ்சா தானே அப்பே உச்சமாக முடியும்.
வாய்ப்பு குறையிற மாதிரி எடுத்துக்கணும். என்ன காரணம்? அங்க நீசமாகும் போது அப்பா பவர் ஓங்கி இருக்கும், மகன் பவர் தாழ்ந்து இருக்கும். எது சொன்னாலும் அப்பன்னு சொன்னா ரைட்டுன்னு போவேன். புரிஞ்சுக்குங்க. சித்திரை மாசம், ஆவணி மாசம், ஐப்பசி மாசம், மாசி மாசம் பிறந்துச்சுனாவே 90% அந்த அப்பாவுக்கு தான் அதிகாரம் கொடுக்கும். ஆனா இதுல ஐப்பசி மாசம் ஒரு தீர்வு சொல்ல போறேன், தெரிஞ்சுக்குங்க. இப்ப சூரியன் உச்சமாகுது. சூரியன் உச்சமானா அங்க சனி நீசம், மகன் நீசம். மகன் தன்மை குறைஞ்சால் மட்டுமே அப்பா தன்மை உயரும். அங்க பாருங்க, துலாம் வீட்டுல யாரு? சூரியன் நீசம், சனி உச்சம். அப்ப மகனுடைய தன்மை கூடணும்னால் அப்பா நீசமாகணும். புரியுங்களா? ஒரே வீட்டுல இருந்தான்னு வச்சுக்கோங்க, அடிச்சுட்டு செத்து போயிடுவாங்க. அப்ப மகன் மாடி வீட்டில் இருப்பேன், அப்ப கீழே வீட்டில் இருப்பேன். இந்த மாதிரி இருந்தா சனி உச்சமா இருக்குதுல்ல, அப்ப மகன் மாடி வீட்டில் இருப்பேன், அப்ப கீழ் வீட்டில் இருக்கணும். அப்பன் கூட்டாளி மாடி வீட்டில் இருந்துட்டு இவன் கீழே வீட்டில் இருந்தானா 2 பேத்துக்கு என்ன செஞ்சிடான்? போராட்டம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி தான் அங்கே அப்ப மேல வீட்டில் இருக்கணும், அப்பா அதிகாரத்தில் அந்த குடும்பம் ஓடணும், மகன் அதிகாரத்தில் அந்த குடும்பம் இருக்காது. நல்ல பஸ்ட் புரிஞ்சு சரிங்களா? அங்க அதுதான் அது உச்சம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அதே மாதிரி புதன் உச்சம், சுக்கிரன் நீசம். இது தேவையா தேவையில்லையா சொல்றது புரிஞ்சுதா? சரி, ரைட், ஓகே. ஏன்னா உங்களுடைய ஆர்வம் கேட்குற மாதிரி தெரியல, அதுக்காக தான் நான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ரைட், ஓகே, சரி சரிங்க. அதாவது புதன் நீசம், புதன் உச்சம், சாரி, புதன் உச்சம், சுக்கிரன் நீசம். புதன் உச்சம் காலபுருஷன் படி 6வது வீடு. அது காலபுருஷத்துப்படி 6வது வீடு. 6வது வீட்டில் உச்சம் ஆகிறதுனால 6ஆம் வீடுங்கிறது நோய் வீடு, பகை, எதிரி சரணடைய வீடு. அது புரிஞ்சுக்கு. இப்ப புதன் நீசம்னா, புதன்னா பேங்க், பணம், அந்த மாதிரி விஷயத்தையும் கொடுக்கலாம். ஆனா பணத்துக்கான அதிபதி சுக்கிரன் தான். நம்ம இதுல பேசுறது அது பேங்கா மட்டும் தான் வச்சிருக்கோம். அது என்ன? கடனுக்கு ஆன அதிபதி புதன். புதன்னா கடன் சொல்லுவோம், ஒரு சாஸ்திரம் இருக்கு. புதன்னா கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப புதன் திசை நடந்தாவே கடன் திசை நடக்குதுன்னு அர்த்தம். ஜாதகத்துல யாருக்கு நடந்தாலும் சரி, புதன் திசை நடந்தாவே கடன் திசை ஓடுதுன்னு அர்த்தம். செவ்வாய் திசை ஓடினாவே கடன் திசை ஓடுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப புதன் கடன்றப்போ, அப்ப அந்த சுக்கிரன் அங்க நீசமாயிட்டுனா அந்த பணத்தை பூரா, அதாவது ஒரு சுக்கிரன் போய் புதனோட வீட்டுல விடிய விடிய படுத்திருந்தா அது அவசாரி வீடு. என்ன வீடுங்க? அவசாரி வீடு. நல்லா வச்சு புரிஞ்சுக்க. அவன் பணத்தை பூரா இழந்துட்டு வந்துருவான். புரிஞ்சுக்க. அதனாலதான் நீசம் சுக்கிரன். புதன் வந்து உச்சம். சரியா? அறிவுக்கும் தகுதிக்கும் மூளைக்கும் கெப்பாசிட்டிக்கும் பவர் உள்ளதுன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த புதனுக்கு வந்து அந்த வலிமை கொடுத்துரும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. புதன் போய் அங்க நீசம் ஆகிறதுனால சுக்கிரன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமே இருக்குது. புதனுடைய தன்மையை பூரா எடுத்துக்கிட்டு வேலை செய்யும் யாருங்க? சுக்கிரன் ஜாதகத்துல. அதே மாதிரி புதன் அங்க சுக்கிரன் உச்சமாயிருச்சுன்னா அந்த சுக்கிரனுக்கு வேலை இல்லை. எதுக்கு வேலை அதிகமா இருக்கும்? புதனுக்கு தான் வேலை அதிகமா இருக்கும். அந்த வேலையை எல்லாமே எடுத்து செய்வது. அதுக்கு தான் பவர் அதிகம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. பேர் புகழ் எல்லாமே அதுக்கு தான். இவன் பேருக்கு பேர் பெத்த பேர் நூலு செப்பு கூடானா, பேர் பெத்த பேரு நூலு செப்பு கூட அப்படிம்பாங்க. அவன் பேருக்கு தான் அவன் உச்சம். அவனால எந்த இதுவும் செயல்பட முடியாது. என்னை போல உண்டா, என்னை போல யாரு பண்ண முடியும்? அதிகாரம் பேசலாம், ஆனா பட் அவன் செயல்பாட்டுல ஜெயிச்சு காட்ட முடியாது அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. எந்த உச்சகரகமே செயல்பாட்டிலையோ பேருக்காகவும் கௌரவத்துக்காகவும் தான் உச்சகரகம் வேலை செய்யுமே தவிர எந்த இதுலையும் வெற்றி பெறாதுன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது இது உச்சத்தினுடைய பவரை சொன்னேன். சரிங்களா? இன்னும் இருக்குது, பேசிக்கலாம். அப்புறம் நீங்க ஆர்வம் அடுத்த மீட்டிங்ல ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா பேசிக்கலாம், ஒன்றும் இல்லை. சரிங்க. அதாவது இன்னைக்கு கர்ணத்தினுடைய இதை சொன்னேன். இந்த கர்ணங்கிறது என்னென்ன திதியில உச்சமாகுது, திதிக்குள்ள வரேன். அதாவது உச்சமாகுதுன்னா என்னென்ன திதியில இந்த கர்ணம் உதயமாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த கர்ணத்தில் உட்பட்டவங்க இன்னைக்கு எல்லாம் வந்திருப்பீங்க. சரிங்களா? அதை உச்சமற்ற நட்சத்திரத்தில் உள்ளவங்களும் வந்திருப்பீங்க. அந்த லக்கணத்துக்கு உள்ளவங்களும் வந்திருப்பீங்க அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. லக்கணம்னா எது? இப்ப அதிபதி யார் சொன்னீங்க? கர்ணத்துக்கு சுக்கிரன் அதிபதி, புதன் அதிபதி சொன்னேன். புதனுடைய லக்கணமும் சுக்கிரனுடைய லக்கணமும் பிடிச்சவங்க வந்திருப்பீங்க அப்படின்னு ஒரு உறுதி ஒண்ணு. அடுத்தது இன்னைக்கு ராஜாசங்கர் இன்னைக்கு தலைமை அவரா எடுத்து நடத்தக்கூடிய பவர், புது தொழில், புது ஏற்பாடு, புது முயற்சி எடுத்து செஞ்சிருக்காரு பாருங்க. இது வெற்றிகரமா அமையும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. ஏன்னா தைத்துளை கணத்துல செஞ்சிருக்காரு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. சார் அன்னைக்கு சொன்னீங்க சனிக்காரனா சனியில செஞ்சிருக்காரு, தலைமை பொறுப்பு ஏற்பாரு. ரைட், தலைமை பொறுப்பு ஏத்தாரு. அன்னைக்கே ஒரு பாயிண்ட் சொன்னேன்.
குருதசை நடக்குது, குரு பாதகாதிபதி சார், பார்த்து நடந்துங்க அப்படின்னு சொன்னேன் நான், புரிஞ்சுக்குங்க. ஆனால் பட் அது அன்னைக்கு அதுக்கு யதார்த்தமா எடுக்க வேண்டிய விஷயம். ஆனா இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த விஷயத்துக்காக நாம ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. இவர் ரொம்ப திறமையான மனுஷன். என்ன காரணம் அப்படின்னா, கௌளவ கணத்துல பிறந்தவங்க, ரொம்ப உழைப்பாளி, ஈவிரக்கம் பார்க்க மாட்டாங்க. ஈவிரக்கங்கிற சாரி, அதாவது யார்கிட்டையும் வந்து பிரஸ்டீஜ் பார்க்க மாட்டாங்க. பிரஸ்டீஜ் பார்க்க மாட்டாங்க. நட்பு மேல அதிக ஈடுபாடு காட்டுவாங்க. மனிதர்களை நேசிப்பாங்க. ஓடி போய் எல்லா வேலையும் எடுத்து செய்வாங்க. இந்த திறமை உள்ளவங்க கௌளவ கணத்துல இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க. அப்போ அதனால அவருக்கு தலைமை பொறுப்பு ஏற்றதா இருக்கும் அப்படின்னு நான் கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு அதே தலைமை பொறுப்புல தான் வந்திருக்காரு. தனியா எடுத்து நடத்துற இடத்துல இருக்கிறார். நல்ல பெஸ்ட் புரிஞ்சுக்கு. இதுக்கு நம்மளுடைய அனைவரும் சப்போர்ட் கொடுத்தால் அவர் பிரகாசமா நடத்துவாருங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நல்ல பெஸ்ட் புரிஞ்சுக்கு கொடுக்கணும். யாரு ஒவ்வொரு மனுஷனும் தனியா வளர்றத ரசிக்கணும். அதாவது ஒரு விஷயம் ஒன்று சொல்றேங்க, நானும் டீச்சர் தான், அவர் அருணாச்சல ஐயாவும் டீச்சர் தான். நான் எம்எஸ்சி மேக்ஸ் டீச்சர், சரிங்களா. அவர் அனுபவத்தில் அதிகமான எலிமெண்டரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலும் அனுபவ பலம் அதிகம் சாருக்கு, சரிங்களா. இப்போ உலகம் ஒன்னே அறிவதை விட உலகத்துக்கு ஒன்னை என்ன செய்யணுங்க, அறிவித்துக்கொள். உலகம் ஒன்னே அறிவதை விட உலகத்துக்கு ஒன்னே அறிவமடித்துக்கொள் அப்படின்னு விதி. உயிர் பிரியும் நேரத்தை விட நண்பர்கள் பிரியும் நேரம் தான் ரொம்ப கொடுமையானது சொல்றான், புரிஞ்சுங்க. உயிர் பிரியும் நேரத்தை விட நண்பர்கள் பிரியும் நேரம் தான் ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்றான், புரிஞ்சுங்க. இப்ப உயிருக்கு உயிரா நேசிச்சு ஒரு விஷயம், ஒரு நிர்வாகத்திலிருந்து தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி ஒரு விஷயம் வெளியே வந்ததுனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு உண்மையாலுமே. ஆனால் இது வந்து அவருக்கு ஒரு சிறப்பு. என்னன்னா, பிரபஞ்சம் என்ன உணர்த்ததோ அதைத்தான் நாம செய்ய முடியும். நாம எதுவும் எடுத்து தனியா செய்ய முடியாது. பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணாம தனியா நடத்த முடியாது. நல்ல பெஸ்ட் புரிஞ்சு. யாரா இருந்தாலுமே பிரபஞ்சம் இன்னைக்கு ஒரு தப்ப சொன்னாலும் சரி, ரைட்ட சொன்னாலும் சரி, அதை நம்ம எடுத்துக்க தயாரா இருக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டால் நாம எடுக்கிற காரியத்தில் ஜெயிச்சு கண்டிப்பா காட்ட முடியும், சரிங்களா. ஒரு சில பேருக்கு தப்பா தெரியும், ஒரு சில பேருக்கு நல்லதா தெரியும், புரிஞ்சுங்க. அப்படி இருக்கும்போது பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன கொடுக்குதோ அதை செய்ய வேண்டிய கடமை தான் நம்மளுக்கு உண்டு. ஒரு படத்துல அர்ஜுன் படம்னு நினைக்கிறேன், வாத்தியார்னு ஒரு படம். அந்த படத்துல அவன் வந்து எல்லாத்தையும் அடிச்சு திருத்தறவனா இருப்பான். அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காதவரை. ஆனா அவன் என்ன கவுண்டமணியா மணிவண்ணன் அவரை கூட இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஏயா எல்லா பேத்துக்கும் ஒருத்தர் அடிக்கிற திறமை, எழுத்து அடிக்கிற திறமை இல்ல, உன்கிட்ட தான் ஆணையம் கொடுத்துருக்கான். எப்படி உன்கிட்ட தான் எடுத்து அடிக்கிற திறமையை கொடுத்துருக்கான். நல்லா வச்சு புரிஞ்சுங்க. அப்ப நீயும் தட்டி கேட்கலன்னா யாரையா தட்டி கேட்பா அப்படின்னு சொல்லுவான். யாரே மணிவண்ணன் சொல்வார். அப்ப அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு மதிப்பு கொடுப்பார். இருந்தாலும் இந்த வாசகத்துக்கு மதிப்பு கொடுத்து அதை செயல்படுத்துவார். நல்ல பெஸ்ட் புரிஞ்சுக்கு. அப்போ எந்த இடத்துல ஜெயிக்குது? நட்பு தான் அந்த இடத்துல ஜெயிக்குது. நல்ல பெஸ்ட் புரிஞ்சுக்கு. அம்மாவோ அப்பாவோ கருத்துக்களோ அங்க ஜெயிக்கலை, நண்பர்களுடைய விஷயம் தான் ஜெயிக்குது. அதாவது ஒரு விஷயம், எனக்கு இடையில பேசினாவே புரியாதுங்க. அதாவது நான் ஃப்ரீயா இருக்கிறப்ப பேசணுங்கிற மைண்டோட தான் வந்தேன். என்னுடைய இது சரியா அமையல. ரைட், ஓகே. சரிங்க. அப்ப கர்ணத்தினுடைய செயல்பாடுகளை சொன்னேன். திதி என்ன திதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருதியை, சஷ்டி, தசமி, திரையோதசி, துதியை, பஞ்சமி, நவமி, துவாதசி. இந்த திதிகள் பூராமே தைத்துளை கர்ணம் அந்த திதியில மட்டுமே உதயமாகும். இப்ப நான் சொன்ன திதியில மட்டும்தான் என்ன கர்ணம் உதயமாகும்? தைத்துளை கர்ணம் உதயமாகும் அப்படின்னு அர்த்தம் உண்டு. திருதியை, சஷ்டி, தசமி, திரையோதசி, துதியை, பஞ்சமி, நவமி, துவாதசி. இந்த 8 திதியில தான் அப்போ வளர்பிறை 4 திதி, தேய்பிறை 4 திதி. இதுல தான் தைத்துளை கரணம் உதயமாகும் அப்படின்னு அர்த்தம் உண்டு, சரிங்களா. அப்போ இது திதியின் வழக்கத்துக்காக சொன்னேன், ரைட்டு. இப்போ திதியின் அடிப்படையில் விளையாட்டு நான் கொடுத்துருக்கிறேன். அதில் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, சரிங்க. திதியில முதல் திதி என்ன திதி அப்படின்னா பிரதமை திதி. பிரதமினா யார்? பிரதமினா என்ன அப்படின்னு தெரியணும்ல.
நிறைய பேத்துக்கு பிரதம மீனா பாட்டி மீன் சொல்லுவாங்க. அதுக்கு அதிபதி யாருங்க? சூரியன். விளக்கத்தை உணர்ந்து ஜோதிடத்தை படிக்கணும். நான் சொல்றது அதான் சொல்லுவேன். நான் அடிக்கடி சொல்றது அதான். ஜோதிடர்கள் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. ஒரு சில பேர் வருத்தப்பட்டு கூட கேட்டாங்க. ஒரு சில பேர் என்ன சார் நீங்க வந்து கௌள கர்ணத்துக்கு செவ்வாய் சொல்றீங்க, யாருமே அப்படி சொல்லல, உனக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலனா விட்டுற வேண்டியதானே, எதுக்கு இப்படி பேசுறீங்க, பேருக்கா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கமாண்ட்ல போட்டிருக்கேன். கௌள கர்ணத்துக்கு அதிபதி சனி பகவான் தான். ஆனால் அவர் முகந்து பார்க்கறது எதை? பூமிய. அப்ப செவ்வாய் தான் உச்சம். சனி வீட்டுல செவ்வாய் உச்சமா இல்லையா? அப்ப செவ்வாய் தான் அடுத்த அதிபதினு நான் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. அப்ப பூமிக்கான கிரகம் எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிறவங்க என்ன வேலை செஞ்சா பரவாயில்லைங்க, ரியல் எஸ்டேட் செஞ்சா பரவாயில்ல, பூமி சம்பந்தமா செஞ்சா பரவாயில்ல, டீச்சர் சம்பந்தமா வேலை செஞ்சா பரவாயில்ல, நீர் சம்பந்தமா, போர் வண்டி சம்பந்தமா, சரியா, போர் வண்டி சம்பந்தமா வண்டி வேலை செய்யறவங்க ரொம்ப அருமையா வேலை செய்வாங்க. இதெல்லாம் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொல்லிட முடியாதுல்ல. அதுக்காக உடனே ஒருத்தர் கமெண்ட்ல எழுதுறாரு, சரிங்களா? தப்பு. அதாவது நான் நினைச்சுக்கிட்டேன் என் புரிதலுக்காக, சரியா, தப்புன்னு எடுக்கிறத விட என் புரிதலுக்காக அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. ஏன்னா அதை நான் விளக்கம் கொடுக்கல, எதுல செவ்வாயின்னு மட்டும் சொல்லிட்டு நிறுத்திட்டேன். எனக்கு அங்கே அவ்வளோதான் வாய்ப்பு கிடைச்சது, அதனால விட்டுட்டேன். ஆனால் புரிதலுக்காக என்ன செஞ்சிருக்கேன், இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு சொல்லிட்டேன், அவ்வளோ வழக்கம். அப்ப செவ்வாயோட வேலை தான் அதிகமாக செய்யுது. பூமியை அடிக்கடி முண்டிக்கிட்டு இருக்கிறதும், அந்த கர்ணத்தில் வரப்போ போர் போட்டுனா தண்ணி வர்றதும் அந்த கர்ணம் மட்டுமே சப்போர்ட் பண்ணும், புரிஞ்சுங்க. கௌள கர்ணம். நான் கர்ணத்தில் நான் புதுசாக பேசியிருக்கலாம், மேட்டை தான் பேசுறேன். நான் 50,000 வியூவர்ஸ் வந்து பார்த்தாங்க, நீங்க என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு உயிரோட்டம் கொடுத்து கர்ணத்துக்கான அதிபதி தகுதி உனக்கு இருக்குதுப்பா, நீ பேசுன்னு சொன்னாங்க, புரிஞ்சுங்க. இந்த கர்ணத்தை பேச்சை கேட்டு இந்த சட்டையை எடுத்து கொடுத்த பாண்டியன் அவன் பேர், காஞ்சிபுரத்துல இருந்து இந்த சட்டையா அந்த பையன் தான் கர்ணத்தை வீடியோ பார்த்துட்டு எனக்கு அன்பளிப்பா தீபாவளிக்காக எடுத்து கொடுத்தான். அவனுக்காகவே இந்த சட்டையை போட்டு வந்தேன், புரிஞ்சுட்டீங்களா? பாண்டியங்கிற பையன் என்னுடைய கர்ண வீடியோவை பார்த்துட்டு வைப்ரேஷன் ஆகி அவரும் கேட்டுட்டு தான் இருப்பார். அப்பதான் நான் கர்ணத்தில் எவ்வளவு பவர் எடுக்க வேண்டிய விஷயம் இருக்கு, இன்னும் நிறைய கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். பேசுறதுக்கு மேலே கிடைக்கல, பேசுறதுக்கு மேலே கிடைக்கல, அதான் உண்மை, சரிங்களா? இன்னொரு நாள் என்னைக்கா ஒரு நாள் எனக்கு நடக்கும் இல்ல, அதனாலே இப்போ யூடியூப் தனியாக ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். ஏன்னா யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக தனியா யூடியூப் ஆரம்பிச்சு நம்ம என்ன தீரா பேசலாம்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டேன், புரிஞ்சுக்க. ஒவ்வொரு அதுக்காக இவங்களுக்கு குறை சொல்ல முடியாது, எனக்கு பேச வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. 100 பேர்த்த வச்சு அவங்க மீட்டிங் நடத்துறாங்க, அவங்கள்ட்ட போய் நிற்க முடியாது. அதனால அந்த விஷயத்துக்கு வந்தேன், புரிஞ்சுங்க. சரிங்க, பிரதமை திதினா என்ன விளக்கம் சொல்லணும். பிரதமைனா யார் அப்படின்னா சூரியன். சூரியன் தான் அதிபதியா வரார். ஆனா நிறைய பேர் பார்ட்டி மீன் அந்த நாளை ஒதுக்கிறாங்க. முன்னைய காலத்தில் பிரதம திதி தான் ரொம்ப விசேஷமான திதியா இருந்திருக்கு, புரிஞ்சுங்க. என்ன காரணம், அன்னைக்கு சூரிய உதயமாகிறது, சூரியத்தினுடைய அதிபதி, அதாவது பிரதமைனா சூரியன், சூரிய உதயமாகிறதுன்னு அர்த்தம், புரிஞ்சுக்க. அப்போ அது வந்து ஏன் ஒதுக்கப்பட்ட நாளா வந்துச்சு அப்படின்னு தெரியணும்ல. ஏன் ஒதுக்கப்பட்ட நாளா வந்துச்சு, அதாவது அன்னைக்கு நாளுக்கு ஏதாவது விசேஷம் நாளா அறிவிச்சிட்டோம்னா எல்லாரும் வேலைக்கு, எல்லாரும் விசேஷத்துக்கு போயிட்டாங்கன்னா எதுக்கு வரமாட்டாங்களா, வயல்வெளிக்கு வேலைக்கு வரமாட்டாங்கிறதுனால அதை பாட்டிமைன்னு சொல்லி வச்சாங்க, புரிஞ்சுக்கணும். என்னன்னு சொல்லி வச்சாங்க, பாட்டிமை அப்படின்னு சொல்லி வச்சாங்க. வெறு நாள், நம்ம ஆளு ஒரு கமெண்ட் பண்ணி வச்சா வெறு நாள், மீதி எல்லாமே உச்ச நாள் மாதிரியும் அந்த நாள் மட்டும் தான் வெறு நாள்னு சொல்லி வச்சிருப்பான், சரிங்களா? அந்த வெறு நாள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அது இல்லை, வெறு நாள் கிடையாது, அதான் வரநாள், வெறு நாள் இல்லை, சரிங்களா? அப்போ அந்த விஷயத்தை அது கொடுக்குது அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அப்ப பிரதமை திதிங்கிறது மிக மிக அற்புதமான திதி. முதல் திதி சூரியன் உச்சமாகுது. சூரியன் உச்சமாகறப்ப சூரியத்தினால தான் எல்லாருமே வளர்றோம், எல்லா பயிர் சிவராசி வளருது. அப்படி இருக்கிறப்போ அது வெறு நாள் ஒதுக்கி வச்சா அப்ப எதுல நீ வளர்ற, எந்த இதுல வளர்றது பூரா சூரியன்ல தான். ஆனா பட் அதுவே வேணாம்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டான், புரிஞ்சுக்கங்க. ஆனா வெள்ளைக்காரன் வந்து அதுலயே ஒன்று சொல்லுவீங்க, அன்னைக்கு எல்லாம் ஆங்கிலேயருக்கு அடிமையா இருந்தோம், இன்னைக்கு எல்லாம் பணத்துக்கு அடிமையா இருக்கிறோம், ரெண்டு ஒண்ணுதான். எப்படிங்க, அன்னைக்கு எல்லாம் ஆங்கிலேயருக்கு அடிமையா இருந்தோம், இன்னைக்கு பணத்துக்கு அடிமையா இருக்கிறோம். யாரும் பேசுறது உரிமையா பேச முடியல, உரிமையா கொடுக்க முடியல. நான் ஏதாவது பேசிட்டு நாளைக்கு ஒருத்தர் கமெண்ட் போடுறேன், நாளைக்கு எங்கிட்ட விட்டு போய் சுட்டு போடுறீங்க, புரிஞ்சுக்க. இது மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதாவது உரிமையா சொல்ல முடியல, பணம் தான் பேசுது. அன்னைக்கு நாட்டை ஆங்கிலேயர் ஆண்டான், இன்னைக்கு நாட்டை பணம் ஆளுதுன்னு நான் சொல்றேன். அவங்க கட்டுப்பாட்டில இருந்து வெளியே வந்தாதான் சுதந்திரம் கிடைச்சதா அர்த்தம்.
இன்னைக்கு சுதந்திரங்கிறது பணத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அன்னைக்கு சுதந்திரங்கிறது ஆங்கிலேய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. 1947 சுதந்திரம் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பணத்து கட்டுப்பாட்டுக்கு மாறிடுச்சு. சரிங்களா? அன்னைக்கு ஆங்கிலேயர் இருந்தது கூட பரவாயில்ல, அன்னைக்கு அவன் அடுக்கி ஒடுக்கி கூட்டுக்குள்ளேயே வச்சிருந்தேன் அப்படின்னு நினைச்சோம். அன்னைக்கெல்லாம் சொத்துக்கெல்லாம் மரியாதை கிடையாது, சொத்துக்கெல்லாம் மரியாதை கிடையாது. நல்லா வச்சு புரிச்சுக்கங்க. இன்னைக்கெல்லாம் சொத்துக்கெல்லாம் 1 சென்ட் இடமான வெட்டி பிடிச்சி சாவறேன், 1 சென்ட் இடத்துக்கு வெட்டிட்டு சாவறேன். அன்னைக்கெல்லாம் நிறைய பெரியவங்களாம் என்ன செய்வாங்க, கோயில் குளத்துக்கெல்லாம் நடத்தி எழுதி வைப்பாங்க. கோயில் கட்டுற நடத்த அப்படியே எழுதி வைப்பாங்க, 5 ஏக்கர் 6 ஏக்கர்னு எழுதி வைப்பாங்க. இன்னைக்கு எழுதி கொடுத்த நடத்த இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப சூரியன் உச்சமாகுதுன்னா சூரியன்கிறது அருமையான கிரகம். சூரியன் தான் நம்மளுக்கு வழிகாட்டி கிரகம். சூரியன் தான் மிகப்பெரிய தெய்வத்தின் சிவனுடைய ஆதிபத்தியம் பெற்றது. சிவன் இல்லை என்றால் நாம இல்லை. நான் போன மீட்டிங்ல சொல்லியிருக்கிறேன். சிவன்னா யாருன்னு சொன்னீங்க? சிவன்னா சூரியன். அங்க சிவன் தளத்தில் இருக்கிற பவரை உங்களுக்கு எடுத்து சொன்னேன், போன மீட்டிங்ல சொன்னேன். யாரும் அதை கவனிக்கிற பாடு இல்லை. நில வச்சு புரிச்சுக்க. மனிதனுடைய வாழ்க்கை 3 அரை கிலோ முடியுதுன்னு சொன்னேன். யாரா ரசிச்சு அதை உணர்ந்து பாக்குறீங்களான்னு தெரியல. 3 அரை கிலோ முடியுது மனித வாழ்வு. 3 அறை என்ன அறை சொல்லி பார்க்கலாம். ஒரு ஆள் சொன்னேன், சரியா? என்ன அறை? 3 அறை: கருவறை, சில்லறை, கல்லறை. புரிச்சுக்குங்க. கருவறையில் உருவாகி சில்லறையில் வாழ்ந்து கல்லறையில் முடிகிறோம். கருவறையில் உருவாகி சில்லறையில் வாழ்ந்து கல்லறையில் முடிகிறோம். ஓகே, சரிங்களா? அப்ப கல்லறையில முடிகிறோம். இந்த 3 அதே மாதிரி தான் என்னங்க ஃபர்ஸ்ட் இதுலயே கொடுத்துருப்பாங்க. பிரம்மா அவர் யாருங்க? காத்தலா? அது என்ன சொல்லுவான்? உருவாக்குதல், படைத்தல். உருவாக்குதல், படைத்தல். படைத்தல் உருவாக்குதல் ஒண்ணுதான், சரியா? அது யாருங்க? சரராசி. அப்ப சரமணா உருவாக்குதுன்னு சொல்லிட்டோம். அப்ப யாரா இருக்கணும்? அது சரராசி, தாயோட ராசி, தாய் கரிமா பெற்ற ராசி. அவங்க தான் படைக்கிறாங்க. நீ அதாவது படைத்தல் அப்படின்னா அவங்க உருவாக்கி கொடுக்கறதுக்கு பேர் படைத்தல். உருவாக்குதல் அப்படின்னா விந்து கொடுத்து உருவாக்குறதுக்கு பேர் உருவாக்குதல். அவர் அங்க வரல, நல்லா வச்சு புரிஞ்சுக்குங்க. ஆனால் அதே மாதிரி அடுத்தது காத்தல். காத்தல் யாருங்க? விஷ்ணு. விஷ்ணு தான் காக்கிறார். அழித்தல் யாருங்க? ருத்ரன். ருத்ரன் தான் அழித்தல். உபயராசி புல்லா அழித்தல், சிரராசி புறம் காத்தல். சரிங்களா? சரராசி புல்லா என்னங்க? படைத்தல். பிரமாதான் நம்மளை படைச்சான். எல்லா கடவுளுக்கும் முதல் கடவுள் யாருன்னா பிரமாதான். பிரமாதான் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. அப்ப பிரமானா அப்ப நம்ம சீவராசி அதிகாரத்தில் முதலில் பெற்றது பிரமாவுக்கு அடுத்தபடி அதிகாரம் பெறது சூரியன் தான், நல்ல சிவன் தான் அப்படிங்கிற விஷயத்தை நான் கொடுக்குறேன், புரிஞ்சுக்கங்க. நம்ம உயிர் சீவராசி அனைத்து வாழ்றது சூரியனால மட்டுமே வாழப்படுது. அப்போ அதுக்கு சூனியம் ஆகிற இடம் 2 இடம் இருக்குது. சூனியம் சொல்லி நிறைய பயமாத்தி வச்சுட்டாங்க, சரிங்களா? சூனியம் சூனியத்துக்குள்ளே ஒரு விளக்கம் இருக்குது. சூனியம்னா அதாவது தேய்பிரை வளர்பிரைன்னு சொல்லுவோம். தேய்பிரை வளர்பிரைன்னு சொல்லுவோம். இப்ப சூனியம்னா ஏன் அப்படின்னா அதே தேய்பிரை சூனியம் வளர்பிரை சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 விஷயம் இருக்கு. சூனியம்னா சுக்குலம்னு அர்த்தம். சூனியம்னா சுக்குலம்னு அர்த்தங்க. ஏன்? திதியினுடைய அதிபதி யாரு? திதியினுடைய அதிபதி யாரு? சுக்கிரன். திதிக்கெல்லாம் அதிபதி யாருங்க? சுக்கிரன், சரிங்களா? அதே மாதிரி கரணத்துக்கெல்லாம் அதிபதி யாருங்க? சனி பகவான். ஆனால் அந்த சனி பகவான் அதிபதி என்ன தத்துவங்க? சனி பகவான் காற்று தத்துவம். நான் அருமையா சொல்லியிருந்தேன். அதுல ஒருத்தன் கமாண்ட் போடுறான், இது எல்லாமே ஒருத்தர் யாரா பேசுனதான் நீங்க பேசுறீங்க அப்படின்னா. நான் சொன்ன விஷயத்தை நீங்க எந்த வீடியோனாலும் செக் பண்ணி பாருங்க. இதை பேசியிருந்தாங்கன்னு நான் என்ன சொன்னா பாத்தியப்படுறேன். காயமே பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா. காயமே பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா. அப்ப இதுக்கு என்ன? காயமே பொய்யடான்னு என்னங்க? காயம்னா என்னங்க? உடம்பு. அது வெறும் பொய். அந்த உடம்புக்குள்ள ஒரு காத்து மட்டும்தான் நம்மளை வாழ வைக்குதுன்னு சொல்றான், புரிஞ்சுக்கங்க. அப்ப காயமே பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படிங்கிறான். அப்ப வெறும் இந்த காத்து உள்ள இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உயிர் வாழ முடியும், சரிங்களா? அந்த காத்து போயிடுச்சுன்னா நம்ம இறந்துருவோம். அதுக்கு தான் சொன்னேன் கர்ணம் தப்பினால் மரணம்னு சொன்னேன், புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? கர்ணம் தப்பினால் மரணம்ங்கிறது எங்க இருந்து வந்துச்சுங்க? எந்த சாஸ்திரத்துல பாக்குறீங்களா? இந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்களா? தெரியலையா? கேட்கலையா? சரி, ரைட். கர்ணம் தப்பினால் மரணம். அப்ப இந்த விஷயத்தை நான் மட்டுமே இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கிறேன்.
ஆனா இவ்வளவு அருமையான கருத்தை கொடுத்துருக்கிறேன், அது அவர் கண்ணுக்கு தெரியல. சரிங்களா? அதாவது அதிபதி அவர் சொன்னதை தான் நான் சொல்ல முடியும், மாற்றி சொல்ல முடியுமா? யாராவதுங்க ஒரு கிழமையை மாற்ற முடியுமா? நட்சத்திரத்தை மாற்ற முடியுமா? எல்லாருமே அதாவது யாரும் உருவாக்கலை, உருவாக்கினதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப நான் பேசுறதுனால ஒரு புத்தகத்தில் படிச்சதான் சொல்ல முடியும், படிக்காம எப்படி சொல்றது? நீங்க உங்களுக்கு படிக்க நேரம் கிடைக்கல, படிக்கல, நான் படிச்ச நேரம் கிடைச்சிருக்கு, படிச்சு சொல்றேன், அவ்வளவுதான். சரிங்களா? அந்த மாதிரி விஷயத்தை அது கொடுக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. ரெண்டாவது திதி துவிதிய திதி, அதாவது பிரதம திதியில வந்து சுக்கிரனும் சனி பகவான் சூனியமாகிறார். சுக்கிர பகவானுங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பெண்களுக்கு உரிய கிரகம், மனைவிக்கு உரிய கிரகம், அந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கும். சனி பகவான் யார் உரிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கான கிரகம், அடிமையாளுக்கு, அதாவது வேலைக்கான விஷயத்தை எடுக்கிற வேலை, அவருடைய வேலையே சனி பகவான் தான் இருக்குது அப்படிங்க அர்த்தம் உண்டு. கர்மகாரகன் அவர் தான். வேலை இருந்தால் குடும்பம் இருக்காது, குடும்பம் இருந்தால் வேலை அமையாது அப்படிங்கிறத விதி. அதுக்கு இதுல தேய்பிறை திதியில பிறந்திருந்தால் நிச்சயமா அந்த விஷயத்தை கொடுக்கும். வளர்பிறை திதியில பிறந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயம் கரெக்டான முறையில் வரலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு உண்டுங்க, புரிஞ்சுக்கு. தேய்பிறையில பிறந்தா சனிங்கிறது வேலையை கெடுக்கிறது. ஆல்ரெடி சுக்கிரன் அங்க பவரை பெறதுனால அதையும் இழக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துரும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. சரிங்க. அதாவது மற்றவங்களுக்கு நேரம் கிடைக்க வேண்டும்ங்கிறதுனால நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிற மாதிரி பார்க்குறேன். சரி, ரைட்டு, அது ஒன்றும் தப்பு, உங்கள் மேலே தப்பு இல்லை. சார் காலையிலே பேச சொன்னார், நான் என் நண்பர்கள் வரணும் அப்போ தான் பேசணுங்கிறதுக்காக நான் உரிமையாக வச்சுருந்தேன். அதனால தான் இன்றைக்கி டைம் கிடைக்காம போச்சு. என்னை முன்னாடி வரும்போதே நீங்கள் ரொம்ப நேரத்துலேயே வந்துருங்க சார், உங்களை என் ஃபஸ்ட்டாக பேச வச்சிட்றேன் அப்படின்னாரு. என் நண்பர்கள் வராதனால நான் பேச முடிய வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஆனால் கணியன் சாருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய வீடியோவில் அவர் பேரில் இருக்கிற கனி மாதிரியே அவருடைய குரல் கனிமையாக இருக்கும். எல்லாரும் ஜோதிடத்தை கற்றுட்டு பேசிட முடியாது. அவர் எதை சொன்னாலும் அவர் சொல்றதுல ஒரு தெளிவு வேணும் இல்லைங்க, அந்த தெளிவு அவர்கிட்ட இருக்குது. நான் சொல்றது அதான், புரிஞ்சுக்கு. அதாவது அந்த பேரில் இருக்கிற தெளிவும் ராஜசேகர் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிற அதிகாரமும் அவர் பேச்சு தோரணையை வலிமைப்படுத்துது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நானும் சூரியன் உச்சம் பெற்ற இதில் இருக்கிறதுனால, பவகரணத்தில் பிறந்ததுனால அதிகாரத்தோரணையோட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது. நான் டீச்சருங்கிறதுனால புரியுதாங்கிற வார்த்தை இடையில ஏற்படுத்தக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. புரியுதாங்கிற வார்த்தை வந்ததே நான் ஆசிரியர் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறனால மட்டுமே. 100 பேர்த்த வச்சு கிளாஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் கவனிக்க வேண்டும்ல, கவனத்தை திருப்பணும்ல, என்ன இடத்துக்கு கூட்டு வரணும்ல, அதுக்காக சத்தம் போட்டு பேசி பேசி பழகி போச்சு. ஆனால் இது காரணம் சம்மதிக்காம நடக்காது, காரணம் பவகரணமாக இருக்கிறனால அந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறேன், அவ்வளோ. ரைட், ஓகே. பேச வாய்ப்புக்கு நன்றி. அடுத்த மீட்டிங் பேசிக்கோங்க. என்ன சொல்றா, ஏயா எல்லா பேத்துக்கும் ஒருத்தர் அடிக்கிற திறமை, எழுத்து அடிக்கிற திறமை இல்லை, உன்கிட்ட தான் ஆணையம் கொடுத்துருக்குறான். எப்படி? உன்கிட்ட தான் எடுத்து அடிக்கிற திறமையை கொடுத்துருக்குறான், நல்லா வச்சு புரிஞ்சுங்க. அப்ப நீயும் தட்டி கேட்கலன்னா யாரையா தட்டி கேட்பா அப்படின்னு சொல்லுவான். யாரு? மணிவண்ணன் சொல்வார். அப்ப அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு மதிப்பு கொடுப்பார், இருந்தாலும் இந்த வாசகத்துக்கு மதிப்பு கொடுத்து அதை செயல்படுத்துவார். நல்லா வச்சு புரிஞ்சுங்க. அப்போ எந்த இடத்துல ஜெயிக்குது? நட்பு தான் அந்த இடத்துல ஜெயிக்குது. நல்ல வச்சு புரிஞ்சுங்க. அம்மாவோ அப்பாவோ கருத்துக்களோ அங்க ஜெயிக்கலை, நண்பர்களுடைய விஷயம் தான் ஜெயிக்குது. அதாவது ஒரு விஷயம், எனக்கு இடையில பேசினாவே புரியாதுங்க. அதாவது நான் ஃப்ரீயா இருக்கிறப்ப பேசணுங்கிற மைண்டோட தான் வந்தேன், என்னுடைய இது சரியா அமையல. ரைட், ஓகே. சரிங்க. அப்போ கர்ணத்தினுடைய செயல்பாடுகளை சொன்னேன். திதி என்ன திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருதியை, சஷ்டி, தசமி, திரையோதசி, துவிதியை, பஞ்சமி, நவமி, துவாதசி. இந்த திதிகள் பூராமே தைத்துளை கர்ணம் அந்த திதியில மட்டுமே உதயமாகும். இப்ப நான் சொன்ன திதியில மட்டும்தான் என்ன கர்ணம் உதயமாகும்? தைத்துளை கர்ணம் உதயமாகும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. திருதியை, சஷ்டி, தசமி, திரையோதசி, துவிதியை, பஞ்சமி, நவமி, துவாதசி, இந்த 8 திதியில தான். அப்போ வளர்பிறை 4 திதி, தேய்பிறை 4 திதி, இதுல தான் தைத்துளை கரணம் உதயமாகும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. சரிங்களா? அப்போ இது திதியின் வழக்கத்துக்காக சொன்னேன். ரைட்டு. இப்போ திதியின் அடிப்படையில் விளையாட்டு நான் கொடுத்துருக்கிறேன், அதில் ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க.
திதியில முதல் திதி என்ன திதி அப்படின்னா பிரதமை திதி. பிரதமைனா யார், பிரதமைனா என்ன அப்படின்னு தெரியணும்ல. நிறைய பேத்துக்கு பிரதமைனா பாட்டி மீன் சொல்லுவாங்க. அதுக்கு அதிபதி யாருங்க? சூரியன். விளக்கத்தை உணர்ந்து ஜோதிடத்தை படிக்கணும். நான் சொல்றது அதான், அதான் சொல்லுவேன். நான் அடிக்கடி சொல்றது அதான். ஜோதிடர்கள் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. ஒரு சில பேர் வருத்தப்பட்டு கூட கேட்டாங்க. ஒரு சில பேர் என்ன சார் நீங்க வந்து கௌள கரணத்துக்கு செவ்வாய் சொல்றீங்க, யாருமே அப்படி சொல்லல, உனக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலனா விட்டுற வேண்டியதானே, எதுக்கு இப்படி பேசுறீங்க, பேருக்கா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கமாண்ட்ல போட்டிருக்கேன். கௌள கரணத்துக்கு அதிபதி சனி பகவான் தான். ஆனால் அவர் முகந்து பார்க்கறது எதை? பூமிய. அப்ப செவ்வாய் தான் உச்சம். சனி வீட்டுல செவ்வாய் உச்சமா இல்லையா? அப்ப செவ்வாய் தான் அடுத்த அதிபதினு நான் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. அப்ப பூமிக்கான கிரகம் எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிறவங்க என்ன வேலை செஞ்சா பரவாயில்லைங்க, ரியல் எஸ்டேட் செஞ்சா பரவாயில்ல, பூமி சம்பந்தமா செஞ்சா பரவாயில்ல, டீச்சர் சம்பந்தமா வேலை செஞ்சா பரவாயில்ல, நீர் சம்பந்தமா, போர் வண்டி சம்பந்தமா, சரியா, போர் வண்டி சம்பந்தமா வண்டி வேலை செய்யறவங்க ரொம்ப அருமையா வேலை செய்வாங்க. இதெல்லாம் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொல்லிட முடியாதுல்ல. அதுக்காக உடனே ஒருத்தர் கமெண்ட்ல எழுதுறாரு, சரிங்களா? தப்பு. அதாவது நான் நினைச்சுக்கிட்டேன் என் புரிதலுக்காக, சரியா, தப்புன்னு எடுக்கிறத விட என் புரிதலுக்காக அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. ஏன்னா அதை நான் விளக்கம் கொடுக்கல, எதுல செவ்வாயின்னு மட்டும் சொல்லிட்டு நிறுத்திட்டேன். எனக்கு அங்கே அவ்வளோதான் வாய்ப்பு கிடைச்சது, அதனால விட்டுட்டேன். ஆனால் புரிதலுக்காக என்ன செஞ்சிருக்கேன், இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு சொல்லிட்டேன், அவ்வளோ வழக்கம். அப்ப செவ்வாயோட வேலை தான் அதிகமாக செய்யுது. பூமியை அடிக்கடி முண்டிக்கிட்டு இருக்கிறதும், அந்த கரணத்தில் வரப்போ போர் போட்டுனா தண்ணி வர்றதும் அந்த கரணம் மட்டுமே சப்போர்ட் பண்ணும், புரிஞ்சுங்க. கௌள கரணம். நான் கர்ணத்தில் நான் புதுசாக பேசியிருக்கலாம், மேட்டை தான் பேசுறேன். நான் 50,000 வியூவர்ஸ் வந்து பார்த்தாங்க, நீ என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு உயிரோட்டம் கொடுத்து கர்ணத்துக்கான அதிபதி தகுதி உனக்கு இருக்குதுப்பா, நீ பேசுன்னு சொன்னாங்க, புரிஞ்சுங்க. இந்த கர்ணத்தை பேச்சை கேட்டு இந்த சட்டையை எடுத்து கொடுத்த பாண்டியன் அவன் பேர், காஞ்சிபுரத்துலேருந்து இந்த சட்டையை அந்த பையன் தான் கர்ணத்தை வீடியோ பார்த்துட்டு எனக்கு அன்பளிப்பா தீபாவளிக்காக எடுத்து கொடுத்தான். அவனுக்காகவே இந்த சட்டையை போட்டு வந்தேன், புரிஞ்சுட்டீங்களா? பாண்டியங்கிற பையன் என்னுடைய கர்ண வீடியோவை பார்த்துட்டு வைப்ரேஷன் ஆகி அவரும் கேட்டுட்டு தான் இருப்பார். அப்பதான் நான் கர்ணத்தில் எவ்வளவு பவர் எடுக்க வேண்டிய விஷயம் இருக்கு, இன்னும் நிறைய கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். பேசுறதுக்கு மேலே கிடைக்கல, பேசுறதுக்கு மேலே கிடைக்கல, அதான் உண்மை, சரிங்களா? இன்னொரு நாள் என்னைக்கா ஒரு நாள் எனக்கு நடக்கும் இல்ல, அதனாலே இப்போ யூடியூப் தனியாக ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். ஏன்னா யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக தனியாக யூடியூப் ஆரம்பிச்சு நம்ம என்ன தீரா பேசலாம்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டேன், புரிஞ்சுங்க. ஒவ்வொரு அதுக்காக இவங்களுக்கு குறை சொல்ல முடியாது, எனக்கு பேச வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. 100 பேர்த்த வச்சு அவங்க மீட்டிங் நடத்துறாங்க, அவங்கள்ட்ட போய் நிற்க முடியாது. அதனால அந்த விஷயத்துக்கு வந்தேன், புரிஞ்சுங்க. சரிங்க, பிரதமை திதினா என்ன விளக்கம்னு சொல்லணும். பிரதமைனா யார் அப்படின்னா சூரியன். சூரியன் தான் அதிபதியா வரார். ஆனா நிறைய பேர் பார்ட்டி மீன் அந்த நாளை ஒதுக்கிடுறாங்க. முன்னைய காலத்தில் பிரதம திதி தான் ரொம்ப விசேஷமான திதியா இருந்திருக்கு, புரிஞ்சுங்க. என்ன காரணம், அன்னைக்கு சூரிய உதயமாகிறது, சூரியத்தினுடைய அதிபதி, அதாவது பிரதமைனா சூரியன், சூரிய உதயமாகிறதுன்னு அர்த்தம், புரிஞ்சுக்க. அப்போ அது வந்து ஏன் ஒதுக்கப்பட்ட நாளா வந்துச்சு அப்படின்னு தெரியணும்ல. ஏன் ஒதுக்கப்பட்ட நாளா வந்துச்சு, அதாவது அன்னைக்கு நாளுக்கு ஏதாவது விசேஷம் நாளா அறிவிச்சிட்டோம்னா எல்லாரும் வேலைக்கு, எல்லாரும் விசேஷத்துக்கு போயிட்டாங்கன்னா எதுக்கு வரமாட்டாங்களா, வயல்வெளிக்கு வேலைக்கு வரமாட்டாங்கிறதுனால அதை பாட்டிமைன்னு சொல்லி வச்சாங்க, புரிஞ்சுக்கணும். என்னன்னு சொல்லி வச்சாங்க, பாட்டிமை அப்படின்னு சொல்லி வச்சாங்க. வெறு நாள், நம்ம ஆளு ஒரு கமெண்ட் பண்ணி வச்சா வெறு நாள், மீதி எல்லாமே உச்ச நாள் மாதிரியும் அந்த நாள் மட்டும் தான் வெறு நாள்னு சொல்லி வச்சிருப்பான், சரிங்களா? அந்த வெறு நாள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அது இல்லை, வெறு நாள் கிடையாது, அதான் வரநாள், வெறு நாள் இல்லை, சரிங்களா? அப்போ அந்த விஷயத்தை அது கொடுக்குது அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அப்ப பிரதமை திதிங்கிறது மிக மிக அற்புதமான திதி. முதல் திதி சூரியன் உச்சமாகுது. சூரியன் உச்சமாகறப்ப சூரியத்தினால தான் எல்லாருமே வளர்றோம், எல்லா பயிர் சிவராசி வளருது. அப்படி இருக்கிறப்போ அது வெறு நாள் ஒதுக்கி வச்சா அப்ப எதுல நீ வளர்ற, எந்த இதுல வளர்றது பூரா சூரியன்ல தான். ஆனா பட் அதுவே வேணாம்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டான், புரிஞ்சுக்கங்க. ஆனா வெள்ளைக்காரன் வந்து அதுலயே ஒன்று சொல்லுவீங்க, அன்னைக்கு எல்லாம் ஆங்கிலேயருக்கு அடிமையா இருந்தோம், இன்னைக்கு எல்லாம் பணத்துக்கு அடிமையா இருக்கிறோம், ரெண்டு ஒண்ணுதான். எப்படிங்க, அன்னைக்கு எல்லாம் ஆங்கிலேயருக்கு அடிமையா இருந்தோம், இன்னைக்கு பணத்துக்கு அடிமையா இருக்கிறோம். யாரும் பேசுறது உரிமையா பேச முடியல, உரிமையா கொடுக்க முடியல. நான் ஏதாவது பேசிட்டு நாளைக்கு ஒருத்தர் கமெண்ட் போடுறேன், நாளைக்கு எங்கிட்ட விட்டு போய் சுட்டு போடுறீங்க, புரிஞ்சுக்க. இது மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதாவது உரிமையா சொல்ல முடியல, பணம் தான் பேசுது. அன்னைக்கு நாட்டை
ஆங்கிலேயர் ஆண்டான், இன்னைக்கு நாட்டை பணம் ஆளுதுன்னு நான் சொல்றேன். அவங்க கட்டுப்பாட்டில இருந்து வெளியே வந்தாதான் சுதந்திரம் கிடைச்சதா அர்த்தம். இன்னைக்கு சுதந்திரங்கிறது பணத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அன்னைக்கு சுதந்திரங்கிறது ஆங்கிலேய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. 1947 சுதந்திரம் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பணத்து கட்டுப்பாட்டுக்கு மாறிடுச்சு. சரிங்களா? அன்னைக்கு ஆங்கிலேயர் இருந்தது கூட பரவாயில்ல, அன்னைக்கு அவன் அடுக்கி ஒடுக்கி வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தேன் அப்படின்னு நினைச்சோம். அன்னைக்கெல்லாம் சொத்துக்கெல்லாம் மரியாதை கிடையாது, சொத்துக்கெல்லாம் மரியாதை கிடையாது. நல்லா வச்சு புரிச்சுக்கங்க. இன்னைக்கெல்லாம் சொத்துக்கெல்லாம் 1 சென்ட் இடமான வெட்டி பிடிச்சி சாவறேன், 1 சென்ட் இடத்துக்கு வெட்டிட்டு சாவறேன். அன்னைக்கு நிறைய பெரியவங்களாம் என்ன செய்வாங்க, கோயில் குளத்துக்கெல்லாம் நடத்தி எழுதி வைப்பாங்க. கோயில் கட்டுற நடத்த அப்படியே எழுதி வைப்பாங்க, 5 ஏக்கர் 6 ஏக்கர்னு எழுதி வைப்பாங்க. இன்னைக்கு எழுதி கொடுத்த நடத்த இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப சூரியன் உச்சமாகுதுன்னா, சூரியன்கிறது அருமையான கிரகம். சூரியன் தான் நம்மளுக்கு வழிகாட்டி கிரகம். சூரியன் தான் மிகப்பெரிய தெய்வத்தின் சிவனுடைய ஆதிபத்தியம் பெற்றது. சிவன் இல்லை என்றால் நாம இல்லை. நான் போன மீட்டிங்ல சொல்லியிருக்கிறேன். சிவன்னா யாருன்னு சொன்னீங்க? சிவன்னா சூரியன். அங்க சிவன் தளத்தில் இருக்கிற பவரை உங்களுக்கு எடுத்து சொன்னேன், போன மீட்டிங்ல சொன்னேன். யாரும் அதை கவனிக்கிற பாடு இல்லை. நில வச்சு புரிஞ்சுக்க. மனிதனுடைய வாழ்க்கை 3 அரை கிலோ முடியுதுன்னு சொன்னேன். யாரா ரசிச்சு அதை உணர்ந்து பாக்குறீங்களான்னு தெரியல. 3 அரை கிலோ முடியுது மனித வாழ்வு. 3 அறை என்ன அறை சொல்லி பார்க்கலாம். ஒரு ஆள் சொன்னேன், சரியா? என்ன அறை? 3 அறை: கருவறை, சில்லறை, கல்லறை. புரிஞ்சுக்குங்க. கருவறையில் உருவாகி சில்லறையில் வாழ்ந்து கல்லறையில் முடிகிறோம். கருவறையில் உருவாகி சில்லறையில் வாழ்ந்து கல்லறையில் முடிகிறோம். ஓகே, சரிங்களா? அப்ப கல்லறையில முடிகிறோம். இந்த 3 அதே மாதிரி தான் என்னங்க ஃபர்ஸ்ட் இதுலயே கொடுத்துருப்பாங்க. பிரம்மா அவர் யாருங்க? காத்தலா? அது என்ன சொல்லுவான்? உருவாக்குதல், படைத்தல். உருவாக்குதல், படைத்தல். படைத்தல் உருவாக்குதல் ஒண்ணுதான். சரியா? அது யாருங்க? சரராசி. அப்ப சரமணா உருவாக்குதுன்னு சொல்லிட்டோம். அப்ப யாரா இருக்கணும்? அது சரராசி, தாயோட ராசி, தாய் கரிமா பெற்ற ராசி. அவங்க தான் படைக்கிறாங்க. நீ அதாவது படைத்தல் அப்படிங்கன்னா அவங்க உருவாக்கி கொடுக்கறதுக்கு பேர் படைத்தல். உருவாக்குதல் அப்படின்னா விந்து கொடுத்து உருவாக்குறதுக்கு பேர் உருவாக்குதல். அவர் அங்க வரல, நல்லா வச்சு புரிஞ்சுக்குங்க. ஆனால் அதே மாதிரி அடுத்தது காத்தல். காத்தல் யாருங்க? விஷ்ணு. விஷ்ணு தான் காக்கிறார். அழித்தல் யாருங்க? ருத்ரன். ருத்ரன் தான் அழித்தல். உபயராசி புல்லா அழித்தல், சிரராசி புறம் காத்தல். சரிங்களா? சரராசி புல்லா என்னங்க? படைத்தல். பிரமாதான் நம்மளை படைச்சான். எல்லா கடவுளுக்கும் முதல் கடவுள் யாருன்னா பிரமாதான். பிரமாதான் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. அப்ப பிரமானா, அப்ப நம்ம சீவராசி அதிகாரத்தில் முதலில் பெற்றது பிரமாவுக்கு அடுத்தபடி அதிகாரம் பெறது சூரியன் தான், நல்ல சிவன் தான் அப்படிங்கிற விஷயத்தை நான் கொடுக்குறேன், புரிஞ்சுக்கங்க. நம்ம உயிர் சீவராசி அனைத்து வாழ்றது சூரியனால மட்டுமே வாழப்படுது. அப்போ அதுக்கு சூனியம் ஆகிற இடம் 2 இடம் இருக்குது. சூனியம் சொல்லி நிறைய பயமாத்தி வச்சுட்டாங்க. சரிங்களா? சூனியம் சூனியத்துக்குள்ளே ஒரு விளக்கம் இருக்குது. சூனியம்னா அதாவது தேய்பிரை வளர்பிரைன்னு சொல்லுவோம். தேய்பிரை வளர்பிரைன்னு சொல்லுவோம். இப்ப சூனியம்னா ஏன் அப்படின்னா, அதே தேய்பிரை சூனியம், வளர்பிரை சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 விஷயம் இருக்கு. சூனியம்னா சுக்குலம்னு அர்த்தம். சூனியம்னா சுக்குலம்னு அர்த்தங்க. ஏன்? திதியினுடைய அதிபதி யாரு? திதியினுடைய அதிபதி யாரு? சுக்கிரன். திதிக்கெல்லாம் அதிபதி யாருங்க? சுக்கிரன். சரிங்களா? அதே மாதிரி கரணத்துக்கெல்லாம் அதிபதி யாருங்க? சனி பகவான். ஆனால் அந்த சனி பகவான் அதிபதி என்ன தத்துவங்க? சனி பகவான் காற்று தத்துவம். நான் அருமையா சொல்லியிருந்தேன். அதுல ஒருத்தன் கமாண்ட் போடுறான், இது எல்லாமே ஒருத்தர் யாரா பேசுனதான் நீங்க பேசுறீங்க அப்படின்னா. நான் சொன்ன விஷயத்தை நீ எந்த வீடியோனாலும் செக் பண்ணி பாருங்க. இதை பேசியிருந்தாங்கன்னு நான் என்ன சொன்னா பாத்தியப்படுறேன். காயமே பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா. காயமே பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா. அப்ப இதுக்கு என்ன? காயமே பொய்யடான்னு என்னங்க? காயம்னா என்னங்க? உடம்பு. அது வெறும் பொய். அந்த உடம்புக்குள்ள ஒரு காத்து மட்டும்தான் நம்மளை வாழ வைக்குதுன்னு சொல்றான், புரிஞ்சுக்கங்க. அப்ப காயமே பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படிங்கிறான். அப்ப வெறும் இந்த காத்து உள்ள இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உயிர் வாழ முடியும். சரிங்களா? அந்த காத்து போயிடுச்சுன்னா நம்ம இறந்துருவோம். அதுக்கு தான் சொன்னேன், கர்ணம் தப்பினால் மரணம்னு சொன்னேன், புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? கர்ணம் தப்பினால் மரணம்ங்கிறது எங்க இருந்து வந்துச்சுங்க? எந்த சாஸ்திரத்துல பாக்குறீங்களா? இந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்களா? தெரியலையா? கேட்கலையா?
சரி ரைட். கர்ணம் தப்பினால் மரணம். அப்ப இந்த விஷயத்தை நான் மட்டுமே இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கிறேன். ஆனா இவ்வளவு அருமையான கருத்தை கொடுத்துருக்கிறேன், அது அவர் கண்ணுக்கு தெரியல. சரிங்களா? அதாவது அதிபதி அவர் சொன்னதை தான் நான் சொல்ல முடியும், மாற்றி சொல்ல முடியுமா? யாராவதுங்க ஒரு கிழமையை மாற்ற முடியுமா? நட்சத்திரத்தை மாற்ற முடியுமா? எல்லாருமே அதாவது யாரும் உருவாக்கலை, உருவாக்குனதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப நான் பேசுறதுனால ஒரு புத்தகத்தில் படிச்சதான் சொல்ல முடியும், படிக்காம எப்படி சொல்றது? நீங்க உங்களுக்கு படிக்க நேரம் கிடைக்கல, படிக்கல. நான் படிச்ச நேரம் கிடைச்சிருக்கு, படிச்சு சொல்றேன், அவ்வளவுதான். சரிங்களா? அந்த மாதிரி விஷயத்தை அது கொடுக்கும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. ரெண்டாவது திதி துவிதிய திதி, அதாவது பிரதம திதியில வந்து சுக்கிரனும் சனி பகவான் சூனியமாகிறார். சுக்கிர பகவானுங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பெண்களுக்கு உரிய கிரகம், மனைவிக்கு உரிய கிரகம், அந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கும். சனி பகவான் யார் உரிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கான கிரகம், அடிமையாளுக்கு, அதாவது வேலைக்கான விஷயத்தை எடுக்கிற வேலை, அவருடைய வேலையே சனி பகவான் தான் இருக்குது அப்படிங்க அர்த்தம் உண்டு. கர்மகாரகன் அவர் தான். வேலை இருந்தால் குடும்பம் இருக்காது, குடும்பம் இருந்தால் வேலை அமையாது அப்படிங்கிறத விதி. அதுக்கு இதுல தேய்பிறை திதியில பிறந்திருந்தா நிச்சயமா அந்த விஷயத்தை கொடுக்கும். வளர்பிறை திதியில பிறந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயம் கரெக்டான முறையில் வரலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு உண்டுங்க, புரிஞ்சுக்கு. தேய்பிறையில பிறந்தா சனிங்கிறது வேலையை கெடுக்கிறது. ஆல்ரெடி சுக்கிரன் அங்க பவரை பெறதுனால அதையும் இழக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துரும் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. சரிங்க. அதாவது மற்றவங்களுக்கு நேரம் கிடைக்கிற வேணுங்கிறதுனால நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிற மாதிரி பார்க்குறேன். சரி ரைட்டு, அது ஒன்றும் தப்பு, உங்கள் மேலே தப்பு இல்லை. சார் காலையிலே பேச சொன்னார், நான் என் நண்பர்கள் வரணும் அப்போ தான் பேசணுங்கிறதுக்காக நான் உரிமையாக வச்சுருந்தேன். அதனால தான் இன்றைக்கி டைம் கிடைக்காம போச்சு. என்னை முன்னாடி வரும்போதே நீங்கள் ரொம்ப நேரத்துலேயே வந்துருங்க சார், உங்களை என் ஃபஸ்ட்டாக பேச வச்சிட்றேன் அப்படின்னாரு. என் நண்பர்கள் வராதனால நான் பேச முடிய வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஆனால் கணியன் சாருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய வீடியோவில் அவர் பேரில் இருக்கிற கனி மாதிரியே அவருடைய குரல் கனிமையாக இருக்கும். எல்லாரும் ஜோதிடத்தை கற்றுட்டு பேசிட முடியாது. அவர் எதை சொன்னாலும் அவர் சொல்றதுல ஒரு தெளிவு வேணும் இல்லைங்க, அந்த தெளிவு அவர்கிட்ட இருக்குது. நான் சொல்றது அதான், புரிஞ்சுக்கு. அதாவது அந்த பேரில் இருக்கிற தெளிவும் ராஜசேகர் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிற அதிகாரமும் அவர் பேச்சு தோரணையை வலிமைப்படுத்துது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நானும் சூரியன் உச்சம் பெற்ற இதில் இருக்கிறதுனால, பவகரணத்தில் பிறந்ததுனால அதிகாரத்தோரணையோட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது. நான் டீச்சருங்கிறதுனால புரியுதாங்கிற வார்த்தை இடையில ஏற்படுத்தக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. புரியுதாங்கிற வார்த்தை வந்ததே நான் ஆசிரியர் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறனால மட்டுமே. 100 பேர்த்த வச்சு கிளாஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் கவனிக்க வேண்டும்ல, கவனத்தை திருப்பணும்ல, என்ன இடத்துக்கு கூட்டு வரணும்ல, அதுக்காக சத்தம் போட்டு பேசி பேசி பழகி போச்சு. ஆனால் இது கர்ணம் சம்மதிக்காம நடக்காது, கர்ணம் பவகரணமாக இருக்கிறனால அந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறேன், அவ்வளோ. ரைட், ஓகே. பேச வாய்ப்புக்கு நன்றி. அடுத்த மீட்டிங் பேசிக்கோங்க.